அல்லாஹ்வுடைய பள்ளி, அல்லாஹ்வுடைய வீடு இது. இந்த வீட்டை பராமரிக்கிற வருகிறவரிடத்தில் தூய்மை இருக்க வேண்டும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலாஹ் வ ஆத ஸகாஹ் வ லம் யக்ஷ இல்லா அல்லாஹ். பள்ளியை நிர்வகிக்க வருகிறவர் தொழ வேண்டும். தொழ வேண்டும் என்றால் அகாம ஸலாஹ், தொழுகையை பேணி தொழுகிறவராக இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய நிர்வாகிகள் சுபஹுக்கு வரல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் எப்படி அந்த ஊரில் உள்ள மக்களை தொழுகைக்கு அழைப்பார்? அவரே சுபஹு தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார். கவலை இல்லை, பயம் இல்லை. ஒரு முஸ்லிம் என்ற வகையில் சுபஹு மிஸ் ஆகக்கூடாது. எல்லா முஸ்லிம்களுக்கும் சுபஹு மிஸ் ஆகக்கூடாது. ஆனால் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. விடிய விடிய ஃபேஸ்புக், விடிய விடிய யூடியூப், விடிய விடிய வாட்ஸ்அப், விடிய விடிய ட்விட்டர், விடிய விடிய டிவி. சுபஹு இல்லாமல் சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. போதை வஸ்து. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வீட்டை உயிரோட்டமாக ஆக்க வேண்டிய பள்ளிவாசல் நிர்வாகி சுபஹு தொழவில்லை என்றால் அவர் நிர்வாகியாக இருப்பதற்கு எந்த வகையில் தகுதியுடையவராக ஆகுவார் என்று அவர் மனச்சாட்சியோடு கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது வரைக்கும் அந்த சமூக சீர்கேடுகளை பார்த்து சகிக்க முடியாமல் தான் ஹிரா குகையில் போய் ஒதுங்கிக் கொண்டார்கள். அப்படி இருக்கும் போதுதான் அல்லாஹ் அவர்களை ரசூலாக ஆக்குகிறார். ஹிரா குகையில் அவர்கள் இந்த சமூக அநீதிகளை பார்த்து மனம் நொந்து போய் இருக்கும் போது அல்லாஹ் அவர்களை ரசூலாக ஆக்குகிறார். அந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வைஃப் அவர்களுடைய கூட இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, தூங்குவது குறைவு. ஒரு மனைவி என்ற நிலையில் கணவனிடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே தூங்குங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கத் மதா அஹதுன் நௌமி யா ஹதீஜா. ஹதீஜாவை தூங்குகிற காலம் போய்விட்டது என்றார்கள். சில நேரங்களில் நான் தூங்குகிறேன், தனாமு ஐனாய வலா யனாமு கல்பி. என்னுடைய கண்கள் நான் உறங்குகின்றன, என்னுடைய உள்ளம் உறங்குவதில்லை. இதுதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வது, சமூக பொறுப்புணர்வு. பள்ளி உன்னுடைய பதவியை காட்டுகிற ஒரு இடம் அல்ல. நிறைய நான் இந்த பள்ளியை டார்கெட் பண்ணி பேசவில்லை. உண்மையிலேயே நம்முடைய சமூகத்தில் உள்ள பெரும்பாலான பள்ளிகளின் நிலைமை இன்று இப்படித்தான் இருக்கிறது. போய் பாருங்கள், நிர்வாக சண்டை, வக்ஃப் போர்டில் போய் கேளுங்க, கலாச்சார திணைக்களத்தில் போய் கேளுங்கள், எத்தனை கேசஸ். அங்கால ஒரு கூட்டம், இங்கால ஒரு கூட்டம். அதற்கு நியாயம் வேறு. ஒரு பள்ளிக்கு 2 தலைவர் இருக்கிற நிலையம் இருக்கிறது, ஒரு பள்ளிக்கு 2 நிர்வாகம் இருக்கிற நிலையம் இன்று நம்முடைய சமுதாயத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்க. பயம், கொஞ்சம் கூட பயம் இல்லை. திடீர் மரணங்களை பார்க்கிறோம், வாலிபர்கள் மௌத்தாகுவதை பார்க்கிறோம், நிறைய விபத்துகளை பார்க்கிறோம். இந்த பஸ்ஸிலே நான் பயணித்திருந்தால், இந்த பைக்கிலே நான் பயணித்திருந்தால், இந்த காரிலே நான் பயணித்திருந்தால், இந்த ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்திருந்தால், இந்த கேன்சர் எனக்கு வந்திருந்தால், இந்த கிட்னி, என்னுடைய கிட்னிகள் ஃபெயிலியர் ஆகி நான் மௌத்தாகி யோசிக்கிறார்கள் இல்லை, ஏதோ இருக்க போகிறோம் என்பது போன்று ஃபித்னா பண்ணுவதிலே கவனமாக இருக்கிறார்களே தவிர அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய பள்ளிவாசல்களை, அல்லாஹ்வுடைய வீடுகளாகிய பள்ளிவாசல்களை, அதனுடைய சரியான பங்கை, அந்த பள்ளிவாசல் செய்ய வேண்டிய பணிகளை செய்வதற்கு ஒத்துழைக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அவனையும் இவனையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டால், அல்லது அவனுக்கும் இவனுக்கும் எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்து விட்டால், நான் வென்று விட்டேன் என்று காட்டிவிட்டால் எல்லாம் முடிந்து என்று நினைக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் காத்துக் கொண்டிருக்கிறான். இன்ன ரப்பக லபில் மிர்சாத். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய ரப் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். நிச்சயமாக உன்னுடைய ரப்பின் பிடி மிக கடுமையானது. பிடிக்க ஆரம்பித்தால் விடமாட்டான். தனி மனிதனாக இருந்து சில மிஸ்டேக் விடுறது என்பது வேறு சகோதரர்களே. ஒரு தனி நபராக இருந்து கொண்டு தவறுகள் விடுவது என்பது வேறு. அல்லாஹ்வுடைய வீட்டை தூய்மையற்ற நிலையில் சுயநலத்திற்காக வேண்டி வைத்துக் கொண்டு அங்கே ஃபித்னா பண்ணுவது என்பது வேறு. நம்ம ஹிஜ்ரத்தை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், மஸ்ஜிது குபாவை பற்றி பேசுகிறோம் என்றால், மஸ்ஜிது நபவியை பற்றி பேசுகிறோம் என்றால், இந்த நேரத்தில் நம்முடைய மஸ்ஜிதுகள் செய்ய வேண்டிய பணிகள் பற்றி நிர்வாகிகள் அல்லாஹுக்கு பயந்து யோசிக்க வேண்டும். அதே நேரத்தில் பொதுமக்களும் ஒரு வகையான நெகட்டிவான ஆக்களை மாறிட்டாங்க. பள்ளி விஷயத்தில் 11 பேரை தெரிஞ்சு கொடுத்துட்டா அவங்கள விமர்சிக்கிறது, அவங்கள பற்றி எழுதுறது, அவங்களுக்கு எதிராக ஃபேக் ஐடிகளை திறப்பது, அவங்கள டோர்ச்சர் பண்ணுறது. என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் சம்பளத்திற்கு வேலை செய்வதில்லை. பள்ளிவாசல் நிர்வாகிகள் சம்பளம், யாருக்கும் சம்பளம் கிடையாது. சில பள்ளிகளுக்கு தான் நிறைய சொத்து இருக்கு, பல பள்ளிகளுக்கு ஒன்றும் இல்லை. படுற கஷ்டம்
முஅத்தினுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, இமாமுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, கரண்ட் பில் கட்டுறதுக்கு, தண்ணி பில் கட்டுறதுக்கு அவங்க படக்கூடிய பாடிக்கு அது பெரிய கஷ்டம். அதுக்குள்ள இவங்கட கதை வேற. இப்போ வருவாங்க, ஒரு பல்ப் வேலை செய்யறல, நீ ஒரு பல்பை வாங்கி அந்த போடலாமே யாருக்கும் தெரியாம, அல்லது அந்த பல்பை கொண்டு அந்த நிர்வாகிட்ட கொடுத்து இதை போட்டுடுங்கன்னு சொல்லலாமே. ஒட்டுதலுக்கு அந்த மூளை வராது. பள்ளிக்கு வர மண் கிடக்கு, பிள்ளைகள் வந்திருக்கு, குர்ஆன் மதரசாக்கு மண்ணோட உள்ளுக்கு நுழைஞ்சிருக்கு. வந்தோன்னு மோதினி கத்துறது, என்னமோ அவருக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற மாதிரி. நீ தும்பு கட்டு எடுத்து கூட்டுட. பாத்ரூமுக்கு போய் பார்க்கறது, டாய்லெட் பாத்ரூம் வந்து நீட்டா இல்லைண்டா வந்து என்ன நிர்வாகம் செய்கிறாங்க எந்த இடத்துல ஒரு சத்தம், அதுக்கு அப்புறம் இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு எழுத்து, அதுக்கு வலுவூட்டுறதை கொஞ்சம் பேர் காத்துட்டே இருப்பாங்க எப்போவுமே மனநோயாளிகள். ஏன் நீங்கள் ஒரு 5 வாலிபர்கள் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த பாத்ரூமை கழிட்டு போனால் என்ன? அப்போ 2 கைகளும் சேர்ந்தா தான் சத்தம் வரும் என்பார்கள். நிர்வாகிகளும் அவர்களுடைய ரோலை சரியாக செய்ய வேண்டும், மஹல்லாவாசிகளும் அவர்களுடைய பங்களிப்புகளை சரியாக செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு பள்ளியும் திட்டமிடுமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹுடைய உதவியை கொண்டு முன்னேற்றலாம். ஏனென்றால் மஸ்ஜித் நபவி அதை செய்தது, ஒன்றுமில்லாமல் இருந்த இடம் அது, ஒன்றுமில்லாமல் இருந்த சமுதாயம் அது. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கும் உலகம் போற்றக்கூடிய ஒரு உன்னத சமுதாயமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி பேஸ் பண்ணி அவர்களை உருவாக்கினார்களா இல்லையா? அப்போ அது முடியும், சாத்தியப்படும். அரபிகள் எப்படி இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே, அந்த காலத்தில் எல்லா கெட்ட பழக்கங்களும் உள்ளவர்களாக இருந்தவர்கள். நம்ம முஸ்லீம்கள் நம்ம பேசுறது 2 டிஃபரெண்ட். அவர்கள் எல்லா கெட்ட பழக்கம் உள்ளவர்களை இஸ்லாத்துக்கு எடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மனித புனிதர்களாக. நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய சகோதரன் முஸ்லிம், பிறக்கும் போது முஸ்லிமாக பிறந்தவன், முஸ்லிம் பெற்றோருக்கு இவனை திருத்துறது லேசி, மாற்றுறது லேசி. ஆனால் நம்ம செய்கிறோம் இல்லைன்றதான் இங்குள்ள பிரச்சனையாகும். எனவே 1445வது வருடத்தில் நுழைந்திருக்கிறோம் என்றால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் குபாவுக்கு வந்து மஸ்ஜித் குபாவை கட்டினார்கள். அதுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்து மஸ்ஜித் நபவியை கட்டினார்கள். மஸ்ஜித் நபவியை அவர்கள் ஒரு முன்மாதிரி மஸ்ஜிதாக அவர்கள் ஆக்கி அந்த மஸ்ஜிதை வைத்தே மிகப்பெரிய ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பி சமூக சீர்திருத்தத்தை செய்தார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் நாமும் நாடினால், நாமும் நல்லெண்ணம் வைத்தால் அது முடியும் என்பதில் 2வது கருத்து கிடையாது. அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய உள்ளங்களையும் விரிவாக்க வேண்டும், அவர்களுக்கு இஹ்லாஸை கொடுக்க வேண்டும். நெகட்டிவாக எதிர்மறையாக யோசிக்காமல் பாசிட்டிவாக யோசிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தியாகத்தோடு அல்லாஹுக்காக அவர்கள் பணியாற்ற வேண்டும். நல்ல முறையில் பணியாற்றுகிற மக்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்ய வேண்டும். இன்னும் நிறைய அவர்கள் மஸ்ஜிதுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய மன உறுதி அல்லாஹ் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்திப்போம். அதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.